نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا كفيناك المستهزئين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم رحم الله أخي موسى لقد أوذي في الله أكثر من هذا صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய விழாவினுடைய தலைவர், இப்பள்ளியினுடைய நீண்டகால தலைமை இமாம் ஹசரத் கிப்லா அவர்கள், மேடையில வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், எனக்கு முன்னாலே உரையாற்றி முடித்த மார்க்க அறிஞர்கள், மாவட்ட மாநகர ஜமாஅத்துல் உலமா சபை மற்றும் வட்டார உலமா சபையினுடைய நிர்வாக பெருமக்கள், திரளாக இங்கே வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், சகோதரர்கள், மதரசாவினுடைய மாணவர்கள், மரியாதைக்குரிய இந்த பள்ளிவாசலினுடைய நிர்வாகிகள், தென்னூர் ஹைரோடு பெரிய பள்ளிவாசல் ட்ரஸ்ட் போர்டு ஜமாத் கமிட்டியினுடைய அங்கத்தினர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த மாதம் துவங்க 1-2 நாட்கள் இருக்கும் நிலையில், மாதம் துவங்குவதற்கு முன்னாலேயே வருக வருக என்று வரவேற்பது போல் இங்கே ஒரு மீலாது மாநாடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் தொடர் ஆய்விற்கும் தொடர் விவாதத்திற்கும் உட்படுத்தப்படுகிற தலைவராக இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, மதம் கடந்து, சமயம் கடந்து, நாடுகள் கடந்து, சர்வதேச அளவில் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை அலசி ஆராயப்படுகிறது என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கைதான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒரே ஒரு மனிதருக்கு இந்த உலகத்திலே கிடைத்த வரவேற்பை போல உலக வரலாற்றில் எந்த மனிதருக்கும் வரவேற்பு கிடைக்கவில்லை. அவர்களை விமர்சித்த அளவுக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு தனி மனிதரும் அல்லது தலைவரும் விமர்சிக்கப்படவும் இல்லை. மிகவும் அதிகமாக விமர்சிக்கப்பட்ட, திட்டப்பட்ட,
கடும் சொற்கள் வீசப்பட்ட, சுடு சொற்களால் வசைபாடப்பட்ட, தடித்த வார்த்தைகளால் எழுதப்பட்ட உலக தலைவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று யாரும் இல்லை என்று சொல்லலாம். வேறு வார்த்தையில் சொல்லுவதானால், ஒரு கொள்கையை முன்னெடுத்து கொண்டு வந்து அந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே பேச வந்த யாராவது ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விமர்சிக்கப்பட்டதை போல விமர்சிக்கப்பட்டிருந்தால் சத்தியமாய் தற்கொலை செய்து கொண்டிருப்பார்கள். தாங்க முடியாமல் சுருண்டு போயிருப்பார்கள். எதிர்கொள்ள முடியாமல் தங்கள் கொள்கையை விடுத்துவிட்டு ஓரமாய் போயிருப்பார்கள், ஒதுங்கி இருப்பார்கள். ஆனால் கொண்ட கொள்கையின் உறுதி, வானத்திலே இருந்து வருகிற செய்தியினுடைய வனப்பு என்ன சொல்ல வைத்தது தெரியுமா? ஒரு கையில் சூரியனும் மறுகையில் சந்திரனும் சேர்த்து கையில் தந்திடினும் என் கொள்கை இழக்க மாட்டேன். ரெண்டு கையிலும் நீங்கள் ரெண்டையும் வைத்தாலும், என்னை என்ன கொடுமைக்கு ஆர்ப்படுத்தினாலும் நான் என் கொள்கையில இருந்து தவறமாட்டேன் என்று ஒரு சங்கநாதத்தை சிங்க முழக்கமாய் இந்த உலகத்திலே வைத்து கொள்கை உறுதியோடு வாழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் சொல்லுவதல்ல, ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். உலக வரலாற்றில் இவ்வளவு தூரம் விமர்சிக்கப்பட்ட தலைவர் இல்லை. அவர்கள் கல்யாணம் செய்தால் குத்தம், அவர்கள் போருக்கு போனால் குத்தம், வாய் திறந்து பேசினால் குத்தம், சமூகத்தை மேம்படுத்தினால் குற்றம், பெண்களுக்காக பேசினால் குற்றம், ஒரு சமூக முன்னேற்றத்திற்கு அக்கறையோடு என்ன பேசினாலும் அது குற்றமாக கருதப்பட்ட தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகமாக விமர்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு இன்னொரு வகையில சந்தோஷம். இந்த பயலுகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் இன்னைக்கு வரைக்கும் தூங்க விடாம பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவனுங்களுக்கு நல்ல தூக்கம் வரமாட்டேங்குது. அவனுக்கு ரசூலுல்லாஹ்வை எழுதலைன்னா தூங்க முடியறது இல்லை. ஒரு 1400 வருஷத்துக்கு பின்னாடியும் கூட உங்களை தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ற தலைவர்னா அவர் எவ்வளவு கிடக்கையை வைத்திருக்க வேண்டும், எவ்வளவு தூரம் அவர் சீர்திருத்தங்களை கையாண்டிருக்க வேண்டும். ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி மௌத்தா போனவங்களை பத்தி எழுதுறான்னா எழுத மாட்டேங்கிறான். ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தலைவர்களை பத்தி திட்டுடான்னா அதையெல்லாம் விட்டுறான். 1400 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் கொண்ட கொள்கையை, அவர்களுடைய சொல் செயலை இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணு கார்ட்டூன் வரைகிறான், படம் எடுக்கிறான், பேப்பர்ல எழுதுறான், உருவப்படம் வரைகிறான், என்னமாச்சு சொல்றான். முஹம்மதுவை எழுதாமல் இவர்களுக்கு உறக்கம் வருவதில்லை. நமக்கு ஒரு வகையில அது அவனுங்களை திட்ட தோணல, ஒரு பெருமையா இருக்கு. ஒரு 14 நூற்றாண்டுக்கு பிறகும் கூட எங்கள் நாயகம் உங்கள் தூக்கத்தை தொலைத்திருக்கிறார்கள், உங்கள் தூக்கத்தை தொலைத்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2000ற்கு பின்னாலே இந்த விஷமத்தனம் வேகம் எடுத்ததை நீங்கள் பார்த்திருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீதான விமர்சனம் வேகம் எடுத்தது இந்த 2Kவுக்கு பின்னாடி. 2006 டென்மார்க்கினுடைய கார்ட்டூன் விவகாரம் உலகத்தை உசுப்புகிறது. அது என்னமோ தெரியல, ரசூலுல்லாஹ்வை பத்தி ஒரு படம் வரைஞ்சிட்டா அவனுங்களுக்கு அதுல ஒரு திருப்தி. ஒரு தலப்பாவை போட்டு அதுக்குள்ள குண்டு வைக்கிற மாதிரி எதையாவது போட்டுருவான். பரவாயில்ல, நம்ம நல்லபடியா ஒரு சேவை செஞ்சிட்டோம்னு அவனுக்கு ஒரு திருப்தி. 2006 செய்தான். 2012 இன்னசென்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் திரைப்படம் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய திருமணங்களை கரைப்படுத்தி, அவர்கள் மேற்கொண்ட தற்காப்பு போர்களை எல்லாம் களங்கப்படுத்தி, உயிர்களை கொள்ளுகிற ஒரு பயங்கரவாதத்தினுடைய தலைவர் என்பது போன்று அவர்களை அடையாளப்படுத்த முயற்சித்த 2012 இன்னசென்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் சர்வதேச அலையில் பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியது. 2012 அது. அதுக்கப்புறம் தொடர்ந்து புத்தகங்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள், ஆவணப்படங்கள் டாக்குமெண்டரி பிலிம்ஸ் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். உள்ளூர் வெளியூர், உள்நாடு வெளிநாடு என்று
கட்டம் கட்டி பெருமானாரை பற்றி எழுதி கொண்டே இருக்கிறார்கள். சுருக்கமா சொல்ல போனா இது எல்லாம் சேர்ந்து 2000க்கு பின்னால் முகம்மதுவை ஏற்பவர்கள் அதிகமானார்களே தவிர குறையவில்லை. சில பேர்த்துக்கு தான் அந்த பிளஸ் பாயிண்ட் வரும். என்னன்னா, நீங்க திட்டனா அவங்க வளர்ந்துருவாங்க, திட்ட வளருவாங்க. இது ரசூலுல்லாவுக்கு உலகத்திலே முதலில் வாய்த்தது. இஸ்லாமிய மார்க்கமும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சரி, நீங்கள் எழுத வளர்கிறார்கள், நீங்கள் படம் வரைய வளர்கிறார்கள், நீ திட்டி பிலிம் எடுக்க அவர்கள் உயரத்திற்கு போகிறார்கள். எதிர்ப்பிலே வளர்வது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் உகந்த வரலாறுகளில் நடந்த ஒரு செயலாக இருக்கிறது. திரும்ப நபிகள் நாயகத்தை பயங்கரவாத தலைவர்னு 22 வருஷமா சொல்றான், 2000 இருந்து 2022 வரையும். ஆனா அந்த பயங்கரவாத தலைவரை விட்டுட்டு நான் வெளியே போறேன்னு சொல்லி போனவன் 10 பேர் கூட இல்லை. எனக்கு இவங்க வேணாம், நீங்கெல்லாம் காட்டுற படத்தை எல்லாம் பார்க்கிறப்போ, நீங்க எழுதுற புஸ்தகங்களை படிக்கிறப்போ, அந்த கார்ட்டூன் எல்லாம் பார்க்கிறப்போ அவங்க ஒரு மோசமான ஆள் மாதிரி தெரியுது, அதனால நவுது பில்லா நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி 10 பேர் கூட போகல. ஆனால் பல லட்சம் பேர் உள்ளே வருகிறார். நீ திட்டத்தான் முகம்மது யார் என்று விசாரிக்கிறார். நீங்க கூகுள் சர்ச் என்ஜின்ல 20 வருஷமா அதிகமாக தேடப்பட்ட நபர்கள்ல முகம்மது அது ஃபர்ஸ்ட் நேம். யாரையாவது ஒருத்தரை பத்தி திட்டி பேசினாலும் அப்பத்தானே விசாரிப்பாங்க, அதிகமாக விசாரிக்கிறார். நீங்க பயங்கரவாதம் குத்துன வரைக்கும் சர்வதேச அளவிலும் சரி, இந்தியா அளவிலும் சரி, இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது. இந்திய அளவில் கூட இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கெடுப்பானோ, ஜாதி ரீதியா மத ரீதியா யார் எவ்வளவு வளர்ந்திருக்கான்னு இந்த கணக்கு எடுக்கிறப்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு வாரம் பேதிலேயே போகும். காரணம் என்னன்னா, விகிதாச்சாரம் எகிருது. ஒரு லிமிட்ல ஒரு 10% ஏறி இருக்கு, 5% ஏறி இருக்கு, அப்படித்தானே போகணும். இது திடீர்னு 50%, 60% கப்புன்னு ஏறுது. என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒன்னும் நடக்கல. நீ குண்டு வைக்கிறேன்னு சொல்றப்பெல்லாம் நாங்க வளர்ந்துகிட்டே இருக்கோம். எங்கேயாவது குண்டு வெடிச்சுட்டா, நான் முதல்ல எல்லாம் அடிக்கடி சொல்றது உண்டு, குண்டு வெடிச்சுட்டா, குண்டு வெடிச்சு உடனே யாருன்னு சொல்லணுமா இல்லையா? மறுநாளே பேப்பர்ல படம் வந்துடும். என்ன வருதுன்னா, கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லுவான் போல தெரியுது, குண்டு வச்சுட்டாங்க, ஒரு படம் வரைஞ்சு கொடுன்னு சொல்லுவான். அப்ப இவன் அடையாளம் எல்லாம் சொல்லுவான். அவர் எப்படி இருந்தாருன்னு, தாடி வச்சிருந்தார், தொப்பி போட்டிருந்தார், அல்லது தலப்பா கட்டியிருந்தார், இதையெல்லாம் கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லுவான் போல தெரியுது. இப்போ எல்லாம் குண்டு வச்சாங்கன்னு ஒண்ணு அந்த கம்ப்யூட்டருக்கு பழகி போய் அது தானா வரையுது. எடுத்த உடனே ஒரு தலப்பா, ஒரு தாடி, ஒரு செட்டப் எல்லாம் போட்டு மறுநாள் பார்த்தா முல்லா நஸ்ருதீன் மாதிரி ஒருத்தரை போடுறானுவோம் பேப்பர்ல. என்னன்னா, இவர் தான் அநேகமாக வைத்திருக்க கூடும், இவர் குறித்து தகவல்கள் வந்திருக்கிறது, ஒரு டைரி சிக்கி இருக்கிறது. ஏண்டா குண்டு வைக்கிறவன் டைரி எல்லாமே எழுதி வச்சுட்டு போவான், லூசு போயிடுவோம். டைரி சிக்கி இருக்கிறது, அவர்கள் சென்ற படகில் அந்த டைரி மீட்கப்பட்டது, அது எவன் எழுதின டைரின்னு தெரியல. நீங்கள் குண்டு வெடிப்பு என்று சொல்லுகிற போதெல்லாம் வளர்ந்திருக்கிறோம். இந்தியாவில கூட விகிதாச்சாரம் ரொம்ப எகிரி இருக்கிறது, சர்வதேச அளவிலையும் எகிரி இருக்கிறது. குறிப்பாக எதிர்ப்பிலே வளர்ந்த தலைவர் என்று எடுத்துக்கொண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். விமர்சனங்களை வென்றவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படின்னு பார்க்கலாமே. விமர்சனங்கள் பல வகையில் இருக்கு. சில பேர் தெரியாம பண்றது, தெரியாம விமர்சனம் பண்றது. அப்புறம் நிலைமையை கூப்பிட்டு சொன்னோம்னா, ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு போயிடுவாங்க. இது ஒரு வகை. இந்த விமர்சனம் ஏற்புடையது, இது எல்லாரும் செய்யறது. நானும் நீங்களும், யார் எதிரியா இருந்தாலும், முஸ்லிமா இருந்தாலும், மற்றவனா இருந்தாலும், தெரியாமல் செய்கிற விமர்சனம் அது தப்பே இல்லை. விளக்கம் கொடுக்கிற போது அவன் ஏற்றுக்கொள்ளுவான். இன்னொன்னு இருக்கு, நல்லா தெரியும், வேணும்ட்டு கலப்பறது. அவர் ஒரு நல்ல மனிதர் என்று தெரியும், அவர் மனிதர் அல்ல புனிதர் என்று கூட தெரியும், ஆனாலும் வேணுமென்றே ஏதாவது பண்றது. மூசா அலைஹிஸ்ஸலாமை எதிர்த்து களத்திற்கு வந்த சூனியக்காரர்கள் எல்லாம் முதல் லிஸ்ட் விவரம் தெரியாமல் வந்தார்கள். வந்ததற்கு பிறகு மூசா தான் உண்மையாளர் என்று தெரிந்த போது
அந்த மேடையிலேயே வைத்து பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார்கள். நாங்கள் தெரியாமல் வந்து விட்டோம், எங்களை இறைவன் மன்னிக்கட்டும். மிரட்டுகிறான் ஃபிரௌன், எப்படி நீங்கள் மூசாவை ஏற்றீர்கள்? நான் அல்லவா உங்களை கூட்டி வந்தேன். அவன் கூட்டிட்டு வந்து அவன் செலவுல சாப்பிட்டு அவன் செலவுல தங்கி இருந்து அவன் மேடையில வந்து ஏறி களிமா சொல்லிட்டு போயிட்டாங்க. காரணம், அவர்கள் வைத்த விமர்சனம் என்பது மூசாவின் மீது, அந்த விமர்சனம் நல்ல விமர்சனம், தெரியாமல் வைத்தது. அவர் யார் என்று தெரிய வந்த போது அவர்கள் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அதுல இன்னொரு செய்தி இருக்கு. ஃபர்ஸ்டே லேசா அவங்களுக்கு எல்லாம் சந்தேகம் இருந்துச்சு. என்ன சந்தேகம் தெரியுமா? அவன் ஃபிரௌன் போய் கூப்பிட்டான், எங்க ஊர்ல மூசான்னு ஒருத்தர் இப்படி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு, பெரிய சூனியக்கார மாதிரி தெரியுது, கொஞ்சம் நீங்கெல்லாம் வந்து உங்க சூனியத்தோட பவரை காட்டி அவரை ஆளை தோக்கடிக்கணும்னு. சரின்னு அவங்கள்ட்ட கால் ஷீட் வாங்கிட்டான். அவங்க டேட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றேன்னு சொல்லிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அவங்களா உட்காந்து பேசியிருக்காங்க, ஆமா இவன் தன்னை கடவுள்களடா சொல்றான், இவன் ஏன் நம்மள்கிட்ட வந்தான்? அவன் நாடு பூரா சொல்லி இருக்கிறது என்ன தெரியுமா? ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் பெரிய கடவுள். வெறும் கடவுள் கூட இல்லை, இருக்கிற கடவுள்ல எல்லாம் சுப்பீரியர் கடவுள் நான், ஹை லெவல் நான் தான். அப்ப அவனே பேசிக்கிறான், கடவுள் ஏன் இங்க வர்றான், அவனா பார்த்துக்க வேண்டியது தானே, சரி நமக்கு என்ன ஃபீஸை கட்டிட்டா போயிடலான்னு சொல்லிட்டு கரெக்டா மேடைக்கு வர்றானுங்க. வைக்கப்பட்ட விமர்சனம் தவறு என்று தெரிகிறது. தவறு என்று தெரிந்தவுடன் அந்த மேடையிலேயே பகிரங்கமாக அவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். பகிரங்கம். எங்க போற? நான் மக்காவுக்கு போறேன். எங்கிருந்து வர்ற? நான் நஜ்துல இருந்து வர்றேன். நஜ்து தேசத்துல இருந்து வர்றேன். நஜ்துனா இன்னைக்கு உள்ள ரியாத் பகுதி. சரி, அங்கிருந்து வர்றேன். அங்கிருந்து மக்கா போறதுக்கு இடையில மதீனா வர வேண்டியதில்லை. நஜ்து டு மக்கா வர்றதுக்கு இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை மதீனாவுக்கு. அப்ப நீ ஏன் மதீனாவுக்கு வந்த? உனக்கு ரூட்டு மக்கா தானே, இப்படி ஏன் வந்தேன்னு கேட்டா பேசாம நிக்கிறார், திருன்னு முழிக்கிறாரு, பார்வை சரியில்லை. வானங்களுக்கு அப்பாலிருந்து செய்திகளை வாங்கி கொண்டிருக்கிற நபிகள் நாயகத்திற்கு இந்த மொழி தெரியாதா? சம்திங் ராங். ஆளை கட்டி போடு. கட்டி போட்டா தெளிவா சொல்றார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொல்றதுக்கு தான் வந்தேன், ஏஹ்ராமோட வந்தேன், சீக்கிரமா நெருங்கிடலான்னு வந்தேன், கொலை செய்யறதுக்காக வந்தேன். எல்லாம் பிடிச்சி அப்புறம் கட்டி போட்டு ஒண்ணுமே செய்யல. 3 நாள் அவர் அங்க இருந்தாரு, நடவடிக்கைகளை பார்த்தார். சஹாபாக்கள் வருகிறார்கள், ஒது செய்கிறார்கள், தொழுகிறார்கள், அமர்ந்து பேசுகிறார்கள், நசியத்து நடக்கிறது, யார் யாரோ வருகிறார்கள், சந்திக்கிறார்கள், மார்க்க ரீதியான விவாதங்கள் நடக்கிறது. எல்லா ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அத்தனை பேருக்குமான ஒரு பண்பாட்டு பாசறையாக, ஒழுக்க பயிற்சி அகமாக ஒரு பள்ளிவாசல் செயல்படுவதை பக்கத்திலே இருந்து பார்க்கிற சுமாமா ரசூல்லா டெய்லியும் அப்படி போகும்போது அவர்கிட்ட போவாங்க. அங்க கட்டி போட்டிருக்கிறவர்கிட்ட, என்ன எப்படி இருக்கிறீங்க? அவர் சொன்னாரு, நீங்க நினைச்சா என்னை அவுத்து விடலாம், அப்படி அவிழ்த்து விட்டா நான் உங்களுக்கு நன்றிக்குரியவனா இருப்பேன், நீங்க எனக்கு பெரிய உபகாரியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுவாங்க. 2 நாள் இப்படியே நடந்தது. 3ஆவது நாள் அவுத்து விடுவாங்க. 3ஆவது நாள் தான் அவருடைய முழு ஸ்டேட்மெண்ட் புகாரி ஷரீஃப்ல வருது. என்ன ஸ்டேட்மெண்ட்? சுமாமா சொல்லுகிறார், உலகத்திலேயே நான் வந்து பார்க்கறதுக்கு ஆக வெறுப்பான மூஞ்சி உங்க மூஞ்சி, வெறுப்பான முகம் உங்களுடைய முகம். 3 நாளில் அஹப்புல் வுஜூஹி இலைய, எனக்கு ஆக பிரியமான முகமாக இந்த முகம் ஆகிவிட்டது. உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஊர் நீங்கள் வாழுகிற ஊர், இப்போது எனக்கு உயிரினும் மேலாக இந்த ஊர் பிடிக்கிறது. 3 நாள் கிளாஸ் எல்லாம் எடுக்கல, 3 நாள் எந்த பேராசிரியரும் பாடம் நடத்தல, 3 நாள் உட்கார்ந்து தஷ்கீல் பண்ணி, பயான் பண்ணி, பிரச்சாரம் பண்ணி, புஸ்தகம் கொடுத்து, அவரை கேன்வாஸ் பண்ணி ஒன்றும் பண்ணல. நடவடிக்கைகளை பார்க்கிறார், தானாக தன் எண்ணத்தை மாற்றுகிறார். யாராவது ஒருவர் மீது வைக்கப்படுகிற விமர்சனம் தெரியாமல் இருக்குமானால், தெரியாமல் இருக்கிற விமர்சனம் தப்பே இல்லை, நாங்கள் வரவேற்கிறோம். எந்த மதத்தினர் வேண்டுமானாலும் நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விமர்சியுங்கள், ஆனால் அதற்கான விளக்கங்களை அவர்களின் வரலாற்றிலே வாசியுங்கள்.
எங்காவது உங்களுக்கு மன முரண் இருக்குமானால், உங்களுக்கு கருத்து முரண் இருக்குமானால், மனித குலத்திற்கு இவர் ஆபத்தானவர் என்று நீங்கள் எங்காவது அறிந்தால் தாராளமாக நீங்கள் அந்த முரண்முரணுக்காக விமர்சனம் செய்யலாம். நேர்மையான விமர்சனங்கள் இந்த ரகத்தை சார்ந்தவை. சில விமர்சனம் இப்ப அதுதான் நம்ம பேச போறோம். உலகம் முழுக்க இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற விமர்சனங்கள் அசபி என்று அரபியில சொல்லுவார்கள். அல்-இஅ்திராபுல் அஸபி, வீணான விமர்சனம், பிடிவாதமான விமர்சனம், நல்லா தெரிஞ்சுக்கிட்டே செய்யற விமர்சனம். இதுக்கு மருந்தே கிடையாது. இது இப்லீஸ் மாதிரி. இப்லீஸ் ஆதமின் மீது செய்த விமர்சனம் தெரியாம செய்யல. சஜிதா செய்ய மாட்டேன்னு ரப்புக்கு முன்னாடி பிடித்த முரண்பாடு தெரியாமல் நடந்ததல்ல, எல்லாம் தெரியும் அவனுக்கு. அல்லாஹுவை பற்றி தெரியும், அவன் படைக்கிற படைப்பை பற்றி தெரியும். ஆதமுக்கு வருங்காலத்தில் என்ன நடக்க போகிறது, எத்தனை சங்கைகளை அவர் பெறப்போகிறார் என்பதெல்லாம் தெரியும். இப்லீஸினுடைய விமர்சனம் தான் இன்னைக்கு சர்வதேச அளவுல நிறைய நடக்குது. சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான். திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்றை செய்து கொண்டும், அதாவது மக்களை கொதிநிலையில வைக்குதல் அப்படின்னு ஒரு தியரி பாசிசத்துல அப்படி ஒரு தியரி உண்டு. அமைதியா மக்கள் இருந்தா பாசிசம் எப்பவும் தோத்து போயிடும். பாசிசம் ஜெயிக்கிறதுக்கு வழி என்ன தெரியுமா? அவனை டென்ஷன்லயே வைக்கணும், மக்களை ஸ்ட்ரெஸ்லயே வைக்கணும், ஒரு மைண்ட் டிஸ்டர்ப்டாவே அவன் இருக்கணும். அப்ப அப்படி ஒரு கொதிநிலையிலே அவனை வைக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி எதையாவது கொளுத்தி போட்டே இருக்கணும். அதற்காக வைக்கப்படுகிற விமர்சனம். என்னைக்கோ எழுதுற புஸ்தகத்தில இல்ல, வார வாரம் வந்துட்டு தான் இருக்கு. இந்த வாரமும் வந்திருக்கும் நூற்றுக்கணக்கான புஸ்தகம். நீங்க கூட ஏதாவது ஒரு புஸ்தகம் எழுதி ஒரு 10,000 பிரதி போட்டுட்டு விற்கவே மாட்டேங்குதுன்னா ஒன்னும் கவலை இல்லை. கடைசி பக்கத்துல ரசூலுல்லாஹ் பத்தி லேசா 2 வார்த்தை, அல்லாஹ் காப்பாத்தணும், அப்படி நம்ம எழுதிட்டோம்னு வைங்களேன், 1,00,000 பிரதி போகும். அதுக்கு எல்லா பொறுப்பும் அவனுங்களே எடுத்துக்குவானுங்க. சர்வதேச அளவுல புத்தகத்தை கொண்டு போய் சேர்த்துருவானுங்க. நடக்கும். இன்றைக்கு இஸ்லாத்தை பற்றி எழுதினால், அதன் தலைவர், அதன் வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எழுதினால் சர்வதேச தரத்திற்கு அந்த புத்தகம் கொண்டு போய் உயர்த்தப்படுகிறது. நீ இத்தனை எழுதியும் நீ எழுதினதையும் வாங்கி படிச்சுட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் யாருன்னு அவன் வேற பக்கமும் படிச்சு அவன் வேற மாதிரி ரூட்டுக்கு போறான். நீ எதிர்பார்க்கிற ரூட்டுக்கு நேர் மாத்தம். உலகத்தில் ஆன்லைன் விற்பனையில கொடி கட்டி பறக்கிற அமேசான் தொடர்ந்து சொல்றான், எங்கள்கிட்ட விற்கிற புத்தகங்கள்ல ஃபர்ஸ்ட் புத்தகம் குரான் தான் விற்கிது. உலக அளவு ரெக்கார்ட்ல போயிட்டு இருக்கு. எந்த என்சைக்ளோபீடியாவும் போகாது, எந்த தலைவர் வரலாறும் போகாது. குரானுடைய விற்பனையினுடைய அமோகம், குரானுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சமீப நாட்களாக மிக அதிகமாக அமேசான்ல விற்று தீர்ந்த புஸ்தகம் ஏ கிறிஸ்டியன் ரீட்ஸ் குரான், ஒரு கிறிஸ்தவன் குரான் படிக்கிறார் அப்படின்னு ஒரு புத்தகம் செக்கப்போடு போடுது. நீங்கள் எதிர்பார்ப்பது வேறு, விமர்சனங்களை வைக்கிற போது அந்த விமர்சனங்களுக்கு எதிர்வினை என்பது வேறு. இப்ப நாம என்ன பண்றது, நமக்கு இவனுங்கெல்லாம் இப்படி திட்டுறப்ப சூடாகுத, கொஞ்சம் சூடாகத்தான் செய்யும். சில டைம் கண்டுக்காம கூட போலாம், ஒன்றும் தப்பில்லை. இவங்க இதையே பொழப்பா பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆறுதல் வச்சுக்கணும். பரவாயில்ல, அடுத்து ஒரு 5 லட்சம் பேர் முஸ்லீமா போறாங்க. நம்ம ஒரு படம் வரைகிறப்ப நம்ம முடிவு பண்ணிக்கணும், அடுத்து ஒரு 5 லட்சம் பேர் ஆக போறாங்க. அவன் தினம் மலர்ல என்னமாவது ஒன்ன போட்டுடுவான் வார ஞாயிற்றுக்கிழமை, உடனே முடிவு பண்ணிக்கணும் ஒரு 10,000 பேத்துக்கு ஹிதாயத்து கிடைக்க போகுது, ஒரு 10,000 பேத்துக்கு ஹிதாயத்து கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியது. ஏன்னா இவன் சில விமர்சனம் இருக்கு, தப்பிக்கவே முடியாது. நம்ம நல்ல கம்பீரமா நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த திண்ணையில சில பேர் உட்காந்துருப்பானு பார்த்துருக்கீங்களா? திண்ணையில பொதுவாகவே அது பள்ளிவாசல் திண்ணையா இருந்தாலும் சரி, வேற திண்ணையா இருந்தாலும் சரி, ஒரு மாதிரியா உட்காந்துருப்பாங்க, சப்ஜெக்டே இல்லாம உட்காந்துருப்பாங்க. குறுக்க எவனாவது போனா வச்சு செய்யறதுன்ற முடிவுல. அப்போ நம்ம அந்த நேரம் பார்த்து போவோம், நல்ல கம்பீரமா போவோம். என்ன திமிரு நட பத்தியல்ல, என்ன திமுறான நட, என்ன பந்தா பாத்தியல்ல அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இவங்க ஏதாவது திட்டு வாங்கிட்டு நீங்க மறுநாள் அப்படியே அசருக்கு பிறகு குனிஞ்சு போனீங்கன்னு வைங்க, கள்ளப்பைய திருட்டு போய் அவன் போறத பாரு, தலையை தூக்க மாட்டானே இப்படியும் பண்ணுவோம். குனிஞ்சு போனாலும் விட மாட்டான்,
நிமிந்து போனாலும் விட மாட்டான். அதுக்காக இவனுங்களெல்லாம் நம்ம கண்டுக்க ஆரம்பிச்சோம்னா நடந்து போகவே முடியாது. அவன் போற வரையும் நாம இந்த சாதி ஷிராசி ரஹ்மத்துல்லாஹி அழகான பாரசீக கவிதைகளுக்குள்ளேயே தத்துவங்களை எழுதி தரக்கூடிய சாதி ஷிராசி குலிஸ்தான்ல அவங்க ஒரு செய்தி சொல்லுவாங்க. குலிஸ்தான் சாதி இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க. அத்தாவும் மகனும் சேர்ந்து குதிரை வாங்கியிருக்காங்க. 2 பேர் குதிரையில போலான்ட்டு குதிரை நிக்க வச்சு 2 பேர் ஏறி உட்காந்து கொஞ்சம் தூரம் தான் போனாங்களா. திண்ணையில உட்காந்து பேசியிருக்கானுங்க. என்னன்னு ஈவு இறக்கம் இல்லாதவனுங்க. ஒரே ஒரு வாயில்லாத குதிரை ஒன்று அது மேல அப்பனும் உட்காந்து மகனும் உட்காந்து சே அப்படின்னு இருக்கானு காதல விழுந்துருச்சு. அவர் சொல்லிட்டாரு, டே நீ கீழே இறங்கி நடந்து வா, நான் மட்டும் போறேன். அடுத்த திண்ணையில உள்ளவன் சொல்லியிருக்கான், இந்த அப்பனெல்லாம் ஒரு அப்பனா பையனை நடக்க விட்டுட்டு அவன் ஜம்பமா உட்காந்துருக்கான் பாருன்னு. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த ஆளு இறங்கிட்டார். யாரு? அத்தா இறங்கிட்டு மகனை மேல உட்கார வச்சு போன்றிருக்கார். கொஞ்ச தூரம் கழிச்சு இன்னொருத்தன் சொல்லியிருக்கிறான், என்னன்னு இந்த மகனெல்லாம் உருப்பிடுவானா பெத்த தகப்பனை நடக்க விட்டுட்டு இவன் ஜம்பமா மேல உட்கார்ந்துருக்காருன்னு பாருங்க. 2 பேருமே இறங்கிட்டாங்க. இப்ப குதிரையும் நடக்குது, அத்தாவும் நடக்கிறாரு, மகனும் நடக்கிறாரு. 3 பேர் நடந்து போனப்ப தென்னையில உள்ளவன் சொன்னா, நான் முட்டா போயிடுவோம், குதிரையை வாங்கிட்டு குதிரையில ஏறி போகாம 2 பேரும் நடந்து போறானுங்க பாத்தியான்னு இருக்கானுங்க. சுருக்கமா இவனுங்க குதிரையில ஏறவும் விட மாட்டான், இறங்கவும் விட மாட்டான். நாம இவனுங்களை பார்த்தோம்னா நடக்கவும் முடியாது, வண்டியில போகவும் முடியாது, ஒண்ணும் முடியாது. எனவே ஆரோக்கியமான விமர்சனங்கள் வருமானால், அது இஸ்லாத்தின் மீது அந்த விமர்சனம் வந்தாலும் அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது விமர்சனங்கள் வந்தாலும் ஆரோக்கியமான விமர்சனங்களை நாம் எதிர்கொள்ளலாம். எப்போதுமே அறிவுத்தளத்தில் விவாதிக்க இஸ்லாமும் மார்க்க அறிஞர்களும் தயாராக இருக்கிறோம். தெளிவாக சொல்லுகிறோம், முகமது நபியின் வாழ்க்கை வரலாறு ஒரு விவாதம் என்கிற கருப்பொருளில் நீ வருவாயானால் உட்கார்ந்து விளக்கம் கொடுக்க, பல நாட்கள் வருஷங்கள் விவாதிக்க இஸ்லாமிய அறிஞர் உலகம் தயாராகவே இருக்கிறது. இவன் உண்மையை தெரியும் நோக்கில் அல்லது ஒருவரினுடைய பிளஸ் மைனஸ்களை அறிந்து கொள்ளும் நோக்கில் செய்யப்படுகிற ஒரு ஆலோசனை அல்ல. ஒண்ணு தெரிஞ்சுங்க, இந்த மாதிரி விமர்சனங்கள் வர்றதுங்கிறது ஒரு சுன்னத்து. எல்லா நபிக்கும் வந்திருக்குது. அப்புறம் ரசூலுல்லாஹ்வுக்கு வரலன்னா, எல்லா நபியை விட ரசூல் எவ்வளவு சிறப்போ அதே மாதிரி எல்லா நபியின் விமர்சனங்களை விட அதிக விமர்சனங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மேல 4 விமர்சனம்னா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மேல 10 விமர்சனம்னா, ரசூலுல்லாஹ் மேல 1000 விமர்சனம். காரணம், அவர்கள் இமாமுல் அம்பியா, எல்லா நபிமார்களுக்கும் தலைவர். நபிமார்களுக்கு தலைவராக இருந்தால் நபிமார்கள் விமர்சிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விமர்சிக்கப்பட வேண்டும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான விமர்சனம் அன்னைக்கே ஆரம்பிச்சான்ல. ரசூலுல்லாஹ் உயிரோட உள்ள காலத்திலேயே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு. ஒரு நாள் வந்தான், லவ்லா உன்சில அலைஹி மலக்குன் ஃபயகூன மஅஹு நதீரா. இவரா நபியா வந்திருக்காரு, இவரு கூட ஒரு மலக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த உலகத்திலேயே சொல்லுவாங்க, அஸ்ஹலுல் உமூரி அல் இஅ்திராப். லேசான வேலை என்ன தெரியுமா? விமர்சனம் பண்றது. எதையாவது ஒண்ணு சொல்றது தானே, வலிக்கவே வலிக்காது. நம்ம 1.5 வருஷமா இடம் வாங்கி பில்டிங் கட்டி இன்ஜினியரை போட்டு ஆர்கிடெக்ட அவர்கிட்ட அதை வாங்கி இதை வாங்கி இப்படி பார்த்து அப்படி பார்த்து நிலவு கதவு எல்லாம் வச்சு ஓப்பனிங் அன்னைக்கு நம்ம கூப்பிடுவோம். அவன் ஜம்முன்னு வெள்ளையும் சொல்லையும் போட்டு வந்து நின்று இப்படி பார்ப்பான். இந்த ஜன்னல் இங்க இருந்திருந்தா நல்லா இருந்தது. இல்ல, இந்த ஜன்னலை 1.5 வருஷமா வீட்டுக்காரன் பிளான் பண்ணி, ஆர்கிடெக்ட் பிளான் பண்ணி, இன்ஜினியர் பிளான் பண்ணி எல்லாம் இவன் கையை பின்னாடி கட்டிட்டு இந்த ஜன்னல் இங்க இருக்கலாமா, குறைந்தபட்சம் இந்த டாய்லெட் அந்த பக்கம் இருந்து ஏதாவது ஒன்ன சொல்லிட்டு போ. உலகத்துல லேசான வேலை எது தெரியுமா? விமர்சனம் பண்றது. அதுக்கான தீர்வு நோக்கி எல்லாம் இவன் கேட்க போறது இல்ல. பதில் எல்லாம் நின்றது நிக்க எதையாவது சொல்லிட்டு போறது தானே, எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு போறது. உலகத்துல லேசான வேலை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போதெல்லாம் ஒவ்வொன்னு சொல்லுவான். லவ்லா உன்சில அலைஹி மலக்குன் ஃபயகூன மஅஹு நதீரா.
ஒரு மலக்கு வந்திருக்கலாம் இவரு கூட அப்படின்னு சொல்ல கேட்டு பேசாம இருந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்தான். என்ன உங்க மேல இறங்கி இருக்குது, மக்காவுலையும் தாயிஃப்லையும் சேர்ந்து பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. மக்கால ஒரு விஐபி, தாயிஃப்ல ஒரு விஐபி. இந்த ரெண்டு பேர்த்துக்கும் ஒன்னா இந்த குர்ஆனை இறக்கி பிரிச்சு கொடுத்திருந்தா, அலா ரஜுலின் மினல் கரியத்தைனி அதீம், ரெண்டு ஊர்லயும் ஒரு பெரிய மனுஷன் அந்த மாதிரி இறக்கி இருந்தா நல்லா இருந்திருக்கும், உங்க மேல இறங்கிருச்சு அப்படின்ட்டு போயிட்டான். இதெல்லாம் இருக்கிற முஸ்லிம்களை கருத்து ரீதியாக பலவீனப்படுத்தும் என்று எதிர்பார்த்து அவ்வப்போது செய்கிற விமர்சனம். ஒவ்வொரு நாளும் வரும்போது ஒண்ணு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, இதை விட கொஞ்சம் கொஞ்சமா ஆயத்து இறங்கிட்டு இருந்துச்சுல்ல, வந்துட்டான். லவ்லா நுஸில அலைஹில் குர்ஆனு ஜும்லத்தன் வாஹிதா. குர்ஆனு கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப இறங்குது, ஒன்னா இறங்கிருக்கலாம் அப்படி பைண்டடா. இப்ப இஞ்சில எல்லாம் அப்படித்தான் கொடுத்தாங்க, தௌராத்தெல்லாம் அப்படித்தான் கொடுத்தாங்க. தௌராத்தெல்லாம் பலகையில அப்படியே ஒன்னா கொடுத்தாச்சு, தூர்மலை அடிவாரத்துல பிட்டு பிட்டாவெல்லாம் இறங்கல. இஞ்சிலும் பிட்டு பிட்டா இறங்கல, ஒரே நாள் அப்படியே ரிட்டன் புக்கா கொடுத்தாச்சு, எழுதி கொடுத்தாச்சு. அப்ப இவன் எதையாவது ஒண்ணு சொல்லணுமல்ல, நின்றுட்டான். நின்று குர்ஆனும் ஒன்னா இறங்கிருக்கலாம். குர்ஆன் 23 ஆண்டு காலம் மக்களின் பிரச்சனைகளுக்கு ஏற்ப, அவர்களின் வீட்டு பிரச்சனைகளுக்கு, சமூக பிரச்சனைகளுக்கு பதில் தருகிற ஒரு அற்புதமான கருவூலமாக காலத்திற்கு ஏற்ப இறங்கி கொண்டிருக்கிறது என்பதனை முஸ்லிம் சமுதாயம் இன்றளவும் பெருமையாக நினைக்கிறது. எங்கள் நபி மட்டும்தான் 23 வருஷம் வகியின் தொடர்பிலே வாழ்ந்து எங்களுக்கு வகி வாங்கி தந்தார் என்கிற பெருமை. அவன் என்ன சொல்றான், ஒரே நாள்ல இறங்கி இருந்தா நல்லா இருக்கும், போற போக்குல ஏதாவது சொல்றது தானே சொல்லு. இது கூட பரவாயில்ல, இந்த சப்ஜெக்ட் எல்லாம் விட்டுட்டு வேற மாதிரி இறங்கிட்டான். போக போக அவுதகூனலஹு ஜன்னத்து யகுலு மின்ஹா, ஒரு பெரிய ஒரு பூங்கா உங்களுக்குன்னு இருந்தா ஒரு பெரிய ஆளுங்கிற மாதிரி நம்பி இப்படி இருந்திருக்கலாம். லவ்லா உலக இலைஹி கன்சுன், அல்லது ஒரு பெரிய புதையலாவது நீ வச்சிருந்தீனா உன்னை நபி. புதையல் இருந்தா நபிங்கிறான், தோட்டம் கார்டன் இருந்தா நபிங்கிறான், குர்ஆன் ஒன்னா இறங்கணுங்கிறான், விஐபி மேல இறங்கணுங்கிறான், ஒரு மலக்கு கூடவே இருக்கணுங்கிறான். எல்லாத்துக்கும் சேர்த்து அல்லாஹ் ஒரு பதில் சொன்னான். இவன் சொன்ன இத்தனை விமர்சனங்களையும் வாங்கி வைத்துக் கொள்ளுகிற ஒரு பதில் குர்ஆனுடைய பதில். உங்களுக்கு எல்லாம் 8வது ஜுஸ் தெரியும், அதனுடைய முதல் ஆயத்து வலவ் அன்னனா நஸ்ஸல்னா இலைஹிமுல் மலாயிகா. இவன் கேட்கிற பிரகாரம் மலக்குமார்களை பூராமே நான் இறக்கி வச்சாலும், கல்லமுகமுல் மௌத்தா, ஏன் இந்த நபி போய் மௌத்தா போனவங்கள்ட்ட எல்லாம் கூட டைரக்டா பேசினாலும், அப்படியே கபர்ல இருந்து எல்லாத்தையும் எழுப்பி விட்டு பேசினாலும், வஹஷர்னா அலைஹிம் குல்ல ஷையின் குபுலன், இவங்க கேட்கிற அத்தனையும் கண்கூட முன்னாடி கொண்டு நான் நிறுத்தினாலும், மாக்கானு லியுமினு, இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அவ்வளவுதான் பதில். நீ என்னென்ன கேட்கிறையோ அத்தனையும் குல்ல ஷையின் குபுலன், முன்னாடி கொண்டு நிறுத்தி காட்டினாலும் மாக்கானு லியுமினு, இவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க. வலக்கின்னஹும் யஜ்ஹலூன், அவர்கள் மடையர்கள் என்கிறான் அல்லாஹ். ஏன்னா நீ வெறுமனே விமர்சிக்கிறதுக்கு மட்டும் வந்திருக்க, தெரியாமல் செய்கிற விமர்சனம் பிரச்சனையே இல்லை. சில பேர் விமர்சனத்தை அணுகிறப்பவே முட்டாப்பைய மாதிரி அணுகுவான், மாத்தமா பார்ப்பான் எதையாவது. வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மதுரையில ஆத்துப்பாலத்துல நின்றுட்டு யாரோ ஃபாரினர்ஸ் வந்திருக்கான், டூர் போறவன் டைரி வச்சு அங்கங்க போய் நின்று அதை இதையெல்லாம் எழுதுறான். இந்த இடத்துக்கு போனேன், இப்படி டூரிஸ்ட் பிளேஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு. அப்படியே வந்தவன் அங்க மதுரையில ஆத்துப்பாலத்துக்கு வந்துட்டான் போல் இருக்கு. கீழே சலவை தொழிலாளர்கள் வண்ணமார்கள்லாம் துவைக்கிறாங்க, பார்த்துருக்கிறான். பார்த்துட்டு டைரியில எழுதுனானா, இந்த ஊர் மக்கள் முட்டாள்கள், காரணம் இவர்கள் கல்லை உடைப்பதற்கு துணியை பயன்படுத்துகிறார்கள். இப்ப இது என்னங்கிறீங்க, அவன் பார்வை ஒண்ணுதான், கிட்டத்தட்ட நம்மளும் பக்கத்துல இருந்தா பார்ப்போம். துணியை வெளுக்க கல்லை பயன்படுத்துகிறானா அல்லது கல்லை உடைக்க துணியை பயன்படுத்துகிறானா அப்படிங்கிறது ஒரே ஒரு பொருள். பார்வை மட்டும் ரெண்டு, பார்வை மட்டும் ரெண்டு. இவன் பார்வையில அவன் வேற மாதிரி முட்டாள்தனமா இவன் பார்த்துட்டு டைரியில வேற எழுதி வைக்கிறான், டோட்டலா ஊரு பூரா முட்டாளுகன்னு எழுதி
இவங்க இந்த மாதிரி அப்படின்னு. ஒன்றும் இல்லை. நான் ஒரு உதாரணத்திற்கு இதை சொன்னேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த மாதிரி தான் பார்க்கிறோம். அங்கிருந்து ஒருத்தன் இருந்துகிட்டு கல்லை உடைக்கிறதுக்கு துணிங்கிற மாதிரி நீ பார்க்கிற. நாங்கள் கல்லை அல்ல, கல் போன்ற உள்ளங்களையும் சுத்தப்படுத்தும் ஆற்றல் கொண்டவர் பெருமானார் என்று நாங்கள் பார்க்கிறோம். பார்வையிலே வித்தியாசம் வேறொன்றும் இல்லை. பார்வைதான் வித்தியாசம். அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் பார்த்தார்கள், அபூஜஹலும் பார்த்தான். அபூஜஹல் அப்துல்லாவுடைய மகன் முகம்மது என்று பார்த்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் முகம்மது என்று பார்த்தார்கள். ஒரே நபர் தான். பார்வைகள் இரண்டுபடுகிற போது ஒரு பார்வையில் புகழ் வருகிறது, ஒரு பார்வையில் விமர்சனம் வருகிறது. புகழ் வருகிற பார்வை நிறைவான பார்வை, நேர்மறை பார்வை, அது பாசிட்டிவ் திங்கிங். இது நெகட்டிவான பார்வை, எதிர்மறையாக பார்ப்பது. இந்த உலகத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள்ல பாசிட்டிவ் அப்ரோச்சாக வைக்கப்பட்ட நேர்மறை விமர்சனங்களை விட எதிர்மறை விமர்சனங்கள் தான் இந்த உலகத்தில் மிக அதிகமாக நடந்திருக்கிறது. பல்வேறு விதமான காழ்ப்புணர்ச்சிகளோடு முன்னாடியே பண்ணிருக்கானுங்க ரசூலுல்லாஹ். ஒருத்தன் ஜெயரானாவிலே வைத்து ஹுனைன் போரிலே கிடைத்த பொருட்களை எல்லாம் பெருமானார் பங்கீடு செய்து கொடுக்கிறார்கள். நபிகள் நாயகத்தின் வரலாற்றிலேயே ரொம்ப அதிகமா போரிலே பொருள் கிடைத்தது அங்க மட்டும்தான். அங்கிருந்து வாங்கி கொண்டு வழியிலே ஜெயரானா என்ற ஒரு இடத்தில் தங்குகிறார்கள். ஒரு கிணற்று பகுதி. இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்லுகிற ஹாஜிகள் எல்லாம் பெரிய உம்ரான்னு சொல்லி போயிருப்பீங்க, படா உம்ரான்னு சொல்லி. அந்த இடம் பங்கிட்டு கொடுக்கிற போது அப்படியே கேட்டான் ஒருவன், முஹம்மத் நீங்கள் நீதமாக நடப்பதில்லை. நேரடியா, சைடாவெல்லாம் இல்ல, அப்படியே டைரக்ட் அட்டாக். நீங்கள் நீதமாக நடப்பதில்லை. ஒரு பதிலும் இல்லை. பொதுவா விமர்சனங்களையும் கூட பூமாலை மாதிரி வாங்கி போட்டுக்குவாங்க ரசூலுல்லாஹ். திட்டனா கூட பூமாலை மாதிரி வாங்கி போட்டுக்குவாங்க. ஃபமன் யஅதில் இல்லம் அஅதில். எப்ப நான் நீதம் செய்யலைன்னா வேற யாருப்பா நீதம் செய்வா? ஒரே ஒரு பதில் தான். இருந்தாலும் அதுக்கப்புறம் உட்காந்துட்டாரு. அவர் தெரியாம எல்லாம் திட்டல. அவர் வேற ஒரு இடத்தினுடைய தூதுவர். அவர் உளவுத்துறை மாதிரி வந்த ஆளு. அந்த ஆளை வைத்து கொண்டு வரலாற்றின் வழிநெடுகளும் நிறைய ஃபித்னாக்கள் நடந்திருப்பதாய் சொல்லுவார்கள் முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள். அப்போ நேரடியாக நீங்கள் நீதம் செலுத்துவதில்லை என்கிற விமர்சனம் ரசூலுல்லாவின் முகத்திற்கு முன்னாலே கூட வைக்கப்பட்டது. இங்க ஒரு வித்தியாசம். நம்மளை யாராவது மூஞ்சிக்கு முன்னாடி திட்டான்னா நாம வேற மாதிரி ரியாக்ஷன் காட்டுவோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எல்லாம் காட்ட மாட்டாங்க. ஒரே அமைதியான பதில். நான் நீதம் செய்யலன்னா யாரு செய்வா? என்னை பார்த்தால் அப்படி தெரிகிறதா? இருக்கிற அதிகாரத்திற்கு கண்ணை மட்டும் காட்டினா போதும் அப்படின்னா முடிச்சிருவாங்க கதைய. இது எப்பவுமே உருவியவாளோட உட்கார்ந்து இருப்பார் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒருத்தர் சொன்னா முடிச்சிருவார், கண்ணை காட்டினா முடிச்சிருவார். ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு உயர்வான மனித புனிதர் தெரியுமா? யாரையாவது கண்ணை காட்ட மாட்டாங்க சபையில. எதுக்கும் நாம சும்மா பேசிட்டு இருக்கிறப்ப காட்டுறோம்ல. அசத்துட்ட ஒரு செய்தி சொன்னா யார்கிட்டயா ஒருத்தட்ட கண்ணை இப்படி காட்டுறோம்ல அசத்துட்ட. அல்லது சமயத்துல சபையில ஒரு 5-6 பேர் உட்காந்துட்டு கண்ணடிக்கிறோம்ல. அதாவது அந்த விஷயத்த பேசாதேங்கிறதுக்கு அப்படி தொட்டு அப்படி கண் அடிச்சிட்டோம்னா அவர் அதை ஸ்டாப் பண்ணிக்குவாரு. வாழ்க்கை பூரா நபிகள் நாயகம் கண் அடிச்சதில்லை. இந்த இப்படி திருப்பி இமைகளை திருப்பி காட்டினதில்லை. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க. அது ஒருத்தன் மோசமானவன், ஒருத்தன் அப்துல்லா இப்னு அபி ஸர்ஹ்னு ஒருத்தன் இஸ்லாத்தை விட்டு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே சில ஆதாயம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வேற இடத்துக்கு போயிட்டான். மக்காவில் போய் காபிர்கள் கூட சேர்ந்துட்டு ரசூலுல்லாஹ் கூட இருந்தவன், உயர்ந்த இடத்துல இருந்தவன், நல்லா எழுத படிக்க தெரிஞ்சவன், கவிஞர் அவன். அங்க போயிட்டு என்ன சொன்னான்னா, நான் எழுதி கொடுக்கறது மட்டும்தான் முகம்மதுக்கு தெரியும், நான் இல்லைன்னா அங்க வகியே ஓடாது. அது மட்டும் இல்ல, முகம்மது சொல்ற மாதிரி ஆயத்தெல்லாம் என்னாலையும் சொல்ல முடியும் இப்படின்னு எல்லாம் பேசினான்.
அதுக்கப்புறம் தேடப்படுகிற குற்றவாளியாக அவன் அறிவிக்கப்பட்டான். கொலை குற்றவாளி. அவன் எங்க கிடைச்சாலும் அவனை கொல்ல சொல்லி உத்தரவு. அவ்வளவு மோசமாக இஸ்லாத்தை தாக்கியவன் கொலை குற்றவாளி. லிஸ்ட் காபா வரை எழுதி தொங்குது. காபால அவன் பேர் இருக்கு. கண்டவுடன் சுட உத்தரவுங்கிறாங்கல்ல, அந்த லிஸ்ட்ல அவன் இருக்கான். நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? நேரா வந்து உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள போயிட்டான். பழைய நண்பர் அவரு. எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடு, நீ தான் முகமதுடைய மருமகன், நீ சொன்னா கேட்பாரு, தயவு செஞ்சு எனக்கு அடைக்கலம் கொடுத்து எனது பாதுகாப்பில் இவர் இருக்கிறார்னு நீ போய் சொல்லிடு, அது போதும், இல்லாட்டி என்னை கொன்றுவாங்க போல தெரியுதுன்ட்டு வர்றாரு. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு. சரின்ட்டாங்க. இலகிய மனம் படைத்த உஸ்மான் ரலியல்லாஹு. உஸ்மான் ரலியல்லாஹு முன்னாடி வர்றாங்க, இவன் பின்னாடி வர்றான், முதுகுக்கு பின்னாடி. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கல, உஸ்மான் ரலியல்லாஹு வந்த மாதிரி தெரிஞ்சது. வந்து வாசல்ல நின்றுட்டு உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லுகிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களிடமிருந்து ஓடி போன மிகவும் தவறாக முஸ்லிம்களையும் வகியை பற்றியும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசின அப்துல்லாஹ் இப்னு அபி ஸர்ஹ் என்ற பாதுகாப்பு கேட்டாரு, நான் அடைக்கலம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவர் பின்னாடி முதுகுக்கு பின்னாடி இருந்து வர்றார். முதுகுக்கு பின்னாடி இருந்து வர்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிஞ்சே உட்கார்ந்து இருந்தாங்க, வேற ஒண்ணுமே சொல்ல முடியல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், மார்க்கத்திற்கு மிகப்பெரிய தூண் அவர்கள். சரின்ட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போன உடனே சபையில் இருக்கிற ஒரு சஹாபி கேட்டார், அவன் தான் உள்ள வந்துட்டானே, நீங்க பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்ணை மட்டும் சிமிட்டி இருந்தா நாங்க முடிச்சிருப்போம்லன்னு கேட்டாங்க. நாயகம் சொன்னார்கள், நான் ஒரு நபி, நான் எப்படி கண்ணை காட்ட முடியும்? என்ன வார்த்தை தெரியுமா? நான் ஒரு நபி, இந்த சபையில இருக்கிற இவன் எனக்கு ஆகாதவேன்னு சொல்லி கண்ணை உருட்டி காட்ட எனக்கு எப்படி முடியும்? அல்லாஹு யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபி சுதூர்ல குர்ஆன் ஆயத்துல முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், கண்களின் மோசடியை அல்லாஹ் அறிவான். கண்களின் மோசடியை குறித்து எழுதுகிற போது சொல்லுகிறார்கள், ஒரு சபையிலே அமர்ந்து கொண்டு ஒரு 4-5 பேர் உள்ள சபையாக இருந்தாலும் சரி, ஒருவரை குறித்து கண் அடிப்பதோ அல்லது கண்ணின் இமையை அப்புறம் இப்புறம் நகர்த்தி காட்டுவதோ அது கண்ணின் மோசடி. காலம் உள்ளளவும் ரசூலுல்லாஹ் கண்ணை அசைத்ததில்லை. ஒருவரை குத்தி காட்ட, ஒருவரை சுட்டி காட்ட, ஒருவரை அடையாளப்படுத்த, ஒருவரை இனம் காட்ட, முகவரி கொடுக்க பெருமானாரின் கருவிழிகள் கூட திரும்பியதில்லை என்கிற வரலாறு எவ்வளவு தூரம் ஒரு உத்தமமான மனித வாழ்க்கைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தம் என்று பார்க்கிறோம். நேரடியாக ரசூலுல்லாஹுவுக்கு முன்னாலே வந்து விமர்சனம் செஞ்சாலும் இப்படிதான். சில விமர்சனம் என்னன்னு புரியாது. அவன் எழுதி கொடுக்கறத இவன் அப்படி போடுவான், இவன் சொல்றத அவன் அப்படி பேசுவான். நிறைய பேத்துக்கு விளக்கமே தெரியாது. இங்க தமிழ்நாட்டில் ஒரு கல்யாணராமன் ஒரு சைத்தான் பேசிக்கிட்டே சுத்திட்டு இருந்தான்ல, இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் இவனுங்கெல்லாம் எங்க இருந்தாவது ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து எழுதி வரும், அவர் இப்படி திருமணம் செய்தார், அவர் இப்படி ஜிகாது செய்தார், அவர் இப்படி போர் செய்தார், அப்படி இப்படின்னு எழுதி அதை அப்படியே ஒப்பிப்பானுங்க. அவனை பேசுறவனை கூப்பிட்டு, உனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு தெரியுமா? 63 வருஷத்துல என்னென்ன நடந்தது? குறைந்தபட்சம் அவங்களுக்கு நபிப்பட்டம் வாங்கிய 40 வயசுல இருந்து 63 வயசு வரைக்கும் நடந்ததை பூரா நீ கொஞ்சம் சொல்லுன்னு கேட்டா அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவனுக்கு தேவை ஒரு 4-5 மேட்ரு, கேள்வி, திட்டுறது, இதையெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம பசங்க சில பேர் ஜோப்புல அஜித்குமார்கிட்ட கேட்கறதுக்குன்னு 10 கேள்வியோட சுத்துவான், பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது ஆலிம்சா மாட்டினார்னா அவர்கிட்ட கேட்கறதுக்காக எப்பவுமே 10 கேள்வி இருக்கும். அதை தாண்டி அந்த பையனுக்கு ஒன்றும் தெரியாது, அதுக்கு பதிலும் தெரியாது. இந்த கேள்வி கேட்கிறவர்கிட்டயே நீங்க திரும்ப கேள்வி கேட்டீங்கன்னு வைங்களேன், டப்புன்னு அந்த கேள்வியை கொடுத்தவங்களுக்கு போன் போடுவார். ஆமா, நீ கொடுத்த கேள்வியை கேட்டேன், அவர் ஆலிம்சா என்கிட்ட திருப்பி இப்படி கேட்கிறாரு, அவன் நேரில் வாண்டுருவான். கேள்வி மட்டுமே வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சில பேர் விமர்சனத்தை என்ன எழுதியிருக்குன்னு கூட தெரியாது. என்னுடைய நினைவுக்கு வருகிறது, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு நகர்வலம் போவாங்க தெரியுமா? நகர்வலம் நைட் நேரத்தில் நாட்டு மக்களின் நிலைமைகளை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி மாறு வேடத்தில் நகர்வலம் போய்
நாட்டு மக்களுடைய சூழ்நிலைகளை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது பழக்கம். மதீனாவில் அங்கங்க சுத்து கிராமங்கள்ல இப்படி எல்லாம் போவாங்க. நைட்ல உமரது இல்லான்னு போயிட்டு ஏதாவது ஒரு வீடு அத்துமீறி இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு வெளியில போலீஸ்காரங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி கருப்பு எழுத்துல எழுதிட்டு வருவாங்க. ஒரு கறிக்கட்டை மாதிரி ஒரு கையில வச்சுட்டு அந்த வீட்டுக்காரன் இப்போ தண்ணி அடிக்கிறான்னு வைங்களேன் உதாரணமா, இப்போ ஏதாவது ஒன்று அங்கே எழுதிடுவாங்க. இவன் தண்டனைக்குரியவன், ஜெயிலில் போட வேண்டியவன் எழுதிடுவாங்க. ஏதாவது ஒன்று எழுதுவாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போலீஸுக்கு மட்டும் புரியும், இராணுவத்துக்கு புரியும். அது சங்கேத பாஷை. சிலடை மொழியில ஏதாவது எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த ஒரு ஆள் பக்கத்து வீட்டுல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த வீட்டுல எழுதுறாங்களோ அந்த வீட்டு ஜன்னலை திறந்து வீட்டுக்காரன் பார்த்தான். ஆஹா, கலீஃபா என்னமோ எழுதிட்டாரு, காலையில நம்மள்ட்ட போலீஸ் வந்துருமே. கலீஃபா போன உடனே இவன் ஒரு கறிக்கட்டை எடுத்து இதே மாதிரி பக்கத்து வீட்டுல எழுதி வச்சிட்டான். இவனுக்கு என்ன எழுதினாருலாம் தெரியாது. இப்ப இத வந்து என்ன சொல்றது, எழுதுனான்னு சொல்றதை விட படம் வரைஞ்சு வச்சுட்டான். அப்படியே அதே மாதிரி இப்ப நம்மள்ட்ட திடீர்னு யாராவது பிரெஞ்சோ ஜப்பானீஸ் மொழியோ எதையாவது கொடுத்து எழுத சொன்னாங்கன்னு வைங்களேன், நாம ஒரு பேப்பரை பார்த்து ஒரு வரி எழுதுனா அதுக்கு பேர் எழுதுறது இல்லை, என்னது வரைகிறது. அதை பார்த்து அப்படியே வரைஞ்சு வச்சுட்டான். ஒரு நல்ல எண்ணம், நமக்கு வர்ற தண்டனை அவனுக்கு வரட்டும், போலீஸ்காரன் கூட்டிட்டு போனா அவனையும் கூட்டிட்டு போட்டோம். சில பேருக்கெல்லாம் அப்படி ஒரு பறக்கத்தான எண்ணம் இருக்கு. கரண்ட் போன உடனே பக்கத்து விட்டு பார்ப்பான், அங்கேயும் போச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ். அங்க போகாம இவர் வீட்டுல மட்டும் போச்சு, அவன் ஈபிக்காரன் தொலைஞ்சான். அவன் பரம்பரையவே இழுத்து வச்சு எல்லாத்தையும் திட்டி முடிக்கிறது, இதே மாதிரி வரைஞ்சு வைக்கிறது. நான் எதுக்கு சொல்றேன், ரசூலுல்லாஹ் மேல உள்ள இஅ்திராதுகள் விமர்சனங்கள்ங்கிறது விளங்கி ரசூலுல்லாஹ்வை படித்து செய்யப்படல. படம் வரைஞ்ச மாதிரி எல்லாரும் ஒரு சீட்டு வச்சிருக்கான், ஆளுக்கு ஒரு சீட்டு. அந்த சீட்டில உள்ள பிரகாரம் தொடர்ந்து பேசுகிறான், வேற சப்ஜெக்ட் பேச மாட்டான். எப்ப பார்த்தாலும் நிக்கா தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா. எப்ப பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜிஹாத், அவர்கள் செய்த போர்கள். இந்த ரெண்டு சப்ஜெக்டை விட்டா 63 வருஷத்துல உங்களுக்கு வேற சப்ஜெக்டே இல்லையா? 40 வயதுக்கு முன்னாலே அவர்கள் ஆற்றிய பொது சேவையை பற்றி உனக்கு தெரியாதா? மனித குலத்திலே பெண்கள், குழந்தைகள், விவசாயிகள், பாடுபடுகிற பாட்டாளிகள், இல்லாதவர்கள், முதியவர்கள், ஏழைகள், மிஸ்கீன்கள், எத்தீம்கள், எத்தனை பேரினுடைய வாழ்வின் தரத்தை எப்படியெல்லாம் அவர்கள் உயர்த்தி நிறுத்தினார்கள் என்கிற வரலாற்று உண்மை எதுவுமே கிடையாது. விமர்சிக்கிறவன் இருக்கிற சப்ஜெக்ட் ரெண்டு தான். ஒன்னு பெருமானாருடைய திருமணங்கள், இன்னொன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில் நடந்த போர்கள். திருமணங்களை வைத்துக் கொண்டு பெண்ணாசை என்கிற வக்கிரமத்தை தலையில சூட்டி விடுகிறார்கள். போர்களை வைத்துக் கொண்டு பயங்கரவாத முத்திரையை தலையில தூக்கி வைக்கிறார்கள். இது ரெண்டு மட்டும்தான் அவனுங்களுக்கு சப்ஜெக்ட். சட்ட ரீதியாக நடத்தப்பட்ட திருமணங்கள் எல்லாமே உங்களை மாதிரி அங்கேயும் இங்கேயும் வைக்கலையே. அதுவும் சில பேர்லாம் இப்போதைக்கு வந்து பாலியல் பலாத்காரம்னாவே ஒரு குறிப்பிட்ட கட்சி தாங்கிற மாதிரி ஆயிடுச்சே. ஒன்னும் பயப்படுவான், நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், சொல்லாமையே புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு பிரபலமானவர்கள். ஏன்னா சில நேரம் பள்ளி நிர்வாகிகளுக்கு ஒரு பயமா இருக்கும், இவரு ஏன் இந்த பேரெல்லாம் சொல்றாரு அப்படின்னு. நம்ம அந்த பேரெல்லாம் சொல்லாமையே ஆண்டவன் அப்படி வச்சுட்டான். இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் அப்படின்னா அவங்கதான் அப்படின்னு வந்துருச்சா இல்லையா? அத்துமீறல்கள், பாலியல் அத்துமீறல்கள் அத்தனை அந்த மாதிரி பண்ணலையே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த திருமணம் அத்தனையும் பகிரங்க திருமணம், உண்மை திருமணம், அல்லாஹ்வின் ஒப்புதல் பெற்ற திருமணம், அறிவிக்கப்பட்ட திருமணம், ஊரறிய செய்த திருமணம். நல்ல வார்த்தையில சொன்னா அரசியல் திருமணம். ஆமா, திருமண அரசியல் நபிகள் நாயகம் செய்தார்கள். இல்லாட்டி யாராவது மௌத்தா போறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி 53 வயசுல இருந்து 63 வயசு வரை 10 மனைவி, அது வரைக்கும் வாழ்க்கையில ஒரு மனைவி. உங்களுக்கு புரியுதா? பெண்ணாசியோடு இருந்திருந்தால் 25ல ஒரு கல்யாணம், 30ல ஒரு கல்யாணம், 35ல ஒரு கல்யாணம், 40ல ஒரு கல்யாணம், இப்படி எல்லாம் வரிசையா பண்ணியிருந்தா அது பெண்ணாசை. 51 வயசு வரைக்கும் கதீஜா அம்மையார் என்கிற ஒரே மனைவி, ஒரே கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது கல்யாணமே பண்ணலையே. லாஸ்ட் மௌத்தா போற 10 இயர்ஸ்
அதுல 10 மனைவிகள், 10ம் பல்வேறு பின்புறங்களில் அல்லாஹ்வின் உத்தரவோடு நடந்தது. எங்க இஸ்லாத்துக்கு பிரச்சனையோ, எங்க கொஞ்சம் டிஃபரெண்டானவன்லாம் ஒரு மாதிரியா சுத்திட்டு இருக்கானோ, அங்க ரசூல்லா போய் மருமகன் ஆயிருவாங்க, அவன் பூரா காம் ஆயிருவான். ஹைபர்ல சட்டம் வருது, ஹைபர்ல சட்டம் வருகிறது, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, அவுஸ் கஸ்ரஜை விடக்கூடாது, மதீனாவாசிகளை சும்மா விடக்கூடாது, என்னென்னமோ சத்தம் வருது. சஃபியா என்ற ஒரு அம்மா அங்க போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த ஏரியாவுக்கு மஹல்லாவுக்கு மருமகன் ஆனதுக்கு பிறகு எல்லாம் கப்சுப் க்ளோஸ். சஃபியா ஏற்கனவே 1-2 திருமணங்கள் செய்து விதவையாகி போன ஒரு பெண்மணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்யறதுக்கு என்ன காரணம்? அந்த பெண்ணின் மீதான ஆசை அல்ல, ஹைபரிலே இஸ்லாமிய கொடி நட்டப்படுகிறது. பனு முஸ்தலக்னு ஒரு இடம், அங்க சண்டையே நடந்தது, அவர்கள் நிறைய வம்பர்கள், போரும் கூட நடந்தது. போருக்கு பிந்தைய அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் அந்த ஊருக்கு மாப்பிள்ளை ஆயிட்டாங்க. ஜுவைரியாமான்னு அவங்கள கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அல்லாஹ் அக்பர், அங்க நிலைமை வேற, அது இஸ்லாத்தின் கோட்டையாக மாறுகிறது. இஸ்லாத்தை பல இடங்களில் நிறுவுவதற்கு ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்து நீங்கள் இங்க திருமணம் செய்ய வேண்டும், இங்க திருமணம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த திருமணங்கள். லாஸ்ட் 10 வருஷத்துல 10 கல்யாணம் பண்றதை பார்த்தாவே உனக்கு தெரியலையா? அதுவும் பண்றதெல்லாம் ஒரே ஒரு ஆயிஷா அம்மாவை தவிர அத்தனை பேரும் 40 வயதை தாண்டிய அரை கிழவிகள், ஏறத்தாழ மூதாட்டிகளை கல்யாணம் பண்றப்பவே தெரியலையா? இது அரசியல் திருமணங்கள். உனக்கு இந்த இளவெல்லாம் தெரியாம மேடையில நின்றுட்டு எத்தனை திருமணம் செய்தார்கள் தெரியுமா? 9 திருமணம், 10 திருமணம். நம்மளால எல்லாம் 2 திருமணமே முடியல. நீ முடியலன்னா போயிரு, அங்க முடியுது, அவங்க பண்றாங்க. வேடிக்கையாக இருக்கிறது இவர்களுடைய விமர்சனங்கள். பெருமானாருடைய திருமணத்தை விமர்சிக்க கூடியவன் அந்த திருமணம் எந்த மாதிரி பின்புலத்துல செய்யப்பட்டுச்சுன்னு பார்க்கணுமா இல்லையா? சாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு அம்மாவை, அந்த அம்மா பேர் ரம்லா, ரம்லா புருஷன் உபைதுல்லா. அந்த ஆளு திடீர்னு இஸ்லாத்தை விட்டு ஒரு மாதிரி ஆகி பக்கத்து நாட்டுக்கு போய் அங்க தண்ணி அடிச்சு அங்க உள்ளவங்க மூலியமா என்னென்னமோ வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு மாதிரியான மதமாற்றம் நடந்து அவன் நசாராவா போய் இந்த ரம்லா போறாங்க, ஃபுல்லா வவுத்துல நிறைய கர்ப்பம், 9 மாசம். போய் புருஷனை கூப்பிடுறாங்க வாயான்னு. உபைதுல்லா இப்னு ஜஹ்ஷ், நான் வரமாட்டேன், நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வா, அல்லாஹ் ரசூலுன்னு இனிமேல் பேசக்கூடாது, நான் இருக்கிற இதுல இருந்தினா இந்த வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் தகப்பேன், இல்லைன்னா நான் தகப்பன் இல்லை, இப்படின்னு எல்லாம் சொல்லி பேச நடுத்தெருவில் தனியா எத்தீமா நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிற ரம்லா அல்லாஹ்விடத்துல துஆ செய்கிறார், யா அல்லாஹ் எனக்கு நீ வேணும், எனக்கு புருஷன் தேவையில்லை, இந்த குழந்தை எத்தீமாகிறத பத்தி எனக்கு கவலை இல்லை, இந்த தகப்பன் நான் இல்லைன்னு அவன் சொல்ற இந்த அபாண்டம் கூட பரவாயில்ல, எனக்கு நீ வேணும். நட்ட நடு பாலைவனத்துல அந்த ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது டெலிவரி ஆகுது, யாருமே பக்கத்துல இல்லை, ஒரு குழந்தைய பெத்துட்டு ஒரு பச்சை உடம்போடு அந்த ரம்லா பால் கொடுக்க மார்பகத்துல சக்தி இல்லாதனால பால் இல்லை, அந்த காலத்துல செவிலி தாய்மார்கள்ட்ட கொடுக்கணும், கொண்டு போய் இந்த குழந்தைக்கு பால் கொடுங்கன்னு செவிலிகள்கிட்ட ஒப்படைச்சா காசு கேட்டாங்க, காசு இல்லைன்னு உடனே நான் 4 பேர்த்திட்ட வாங்கி தர்றேன்னு சொல்லி பிச்சை எடுக்கிறாங்க அந்த அம்மா. எங்க? ஹபஷாவில். ஹபஷாவில் ரம்லா பிச்சை எடுக்கிறாங்க. இந்த காட்சியை முழுக்க அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் சொல்லி தருகிறான். சொல்லி தருகிற போது பிச்சை எடுத்து தன் குழந்தையை பாலுக்காக கொடுக்கிற அந்த ரம்லா என்கிற பெண்ணை பற்றி சொல்லுகிறான். அல்லாஹ் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்த ரம்லாவுக்கு அல்லாஹ் உயர்ந்த பரிசு கொடுப்பான். இந்த அம்மாவெல்லாம் 30-40 வயசு உள்ளவங்க, தாண்டினவங்க, ஏறத்தாழ வாழ்க்கையில பாதி கிழவி ஆகிவிட்டிருக்கிற பெண்மணிய ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றான், நீங்க கல்யாணம் பண்ணுங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் அனுப்புகிறார்கள் ஹபஷாவுக்கு. ஹபஷால யாருக்கு தெரியுமா? பொண்ணுக்கு வாப்பா இருந்தா வாப்பாட்ட சொல்லி அனுப்பலாம், வீட்டுல இருந்தா வீட்டுல சொல்லி அனுப்பலாம், தெருவில் நின்று பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற பெண்ணுக்கு யார்கிட்ட சொல்றது? மன்னருக்கு லெட்டர் எழுதினாங்க ரசூலுல்லாஹ். அந்த பெண்ணை உங்க நாட்டுல தன்னுடைய கணவன் கைவிட்டதுக்கு பின்னால்
குழந்தைக்காக வேண்டி பிச்சை எடுத்து கொண்டு சுற்றுகிற ரம்லாவை திருமணம் செய்ய சொல்லி அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், நீங்க முன்னிலையில இருந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னாங்க. அபிசீனியாவினுடைய மன்னர் நஜாஷி மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அந்த பெண்ணை. ரசூலுல்லாஹ் வந்த உடனே பேரு கேட்டாங்க, ரம்லான்னு சொன்னாங்க. இனிமேல் நீ ரம்லா இல்ல, உன் பேர் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பெயரையும் மாற்றி மனைவியாக்கி கொண்ட உம்மு ஹபீபா. நான் சொல்றது ரசூலுல்லாஹ் செய்த ஒவ்வொரு திருமணத்துக்கு பின்னாடியும் இப்படி இப்படி ஒரு 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 தியாக வரலாறு, ஒரு சாக்ரிஃபைசிங் ஹிஸ்டரி நிச்சயமாக ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாலையும் உண்டு. இவன் என்னமோ மேடையில பேசுறத பார்த்தா பொண்ணு சிவப்பா இருந்துச்சு கட்டிக்கிட்டாருங்கிற மாதிரி பேசுறான். என்ன நம்ம ரேஞ்சுக்கு நீ பேசுனது? அல்லாஹுவின் தூதரின் திருமணங்களை முடிவு செய்தது ரப்புல் ஆலமீன். அபிசீனியாவுல தெருவுல பிச்சை எடுத்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அல்லாஹ்வின் தூதருக்கு ஏன் சொல்ல வேண்டும்? இவர்கள் ஏன் திருமணம் செய்ய வேண்டும்? எனவே பெருமானாரின் திருமணங்கள் என்று விமர்சிக்கிறவனுடைய பார்வைகள் வக்கரமானது. பொதுவா ஒவ்வொருத்தனும் எதுல வீக்கோ அதை பத்தியே தான் தொடர்ந்து பேசிட்டே இருப்பானமா. அந்த மாதிரி இவனுக்கு அந்த விஷயத்துல வீக்கு. அதனால மேடைக்கு யாரு கல்யாணம் பண்ணாலும் இவனுக்கு கொஞ்சம் எரியுது. யாரு பண்ணாலும் சரி, அவர் இவ்வளவு பண்ணிட்டார். இப்படியே அவர்களுடைய பலவீனங்கள். அடுத்தவனை அடித்து துவம்சம் செய்து படுகொலை செய்கிற வேலையை செய்யறவங்களுக்கு சட்ட ரீதியான போர் செய்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்காது. ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையில 40 to 23 63 வருஷம் போர் செய்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் ஹிஸ்டரியில 1082 பேர் கொல்லப்பட்டதாக இஸ்லாமிய வரலாறு பதிவு செஞ்சிருக்கு. மொத்தமா ரசூலுல்லாஹ் மெயினா கலந்து கொண்ட சுமார் 27 போர்கள், சஹாபாக்களை அனுப்பி வைத்த சிறு சிறு படைகள் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக பெருமானாருடைய வாழ்க்கையில் இஸ்லாமிய போர்கள்லாம் 1082 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. நீ இன்னைக்கு நடத்துற ஒரு குண்டுல 10,000 பேர் அவுட்டு. ஒரு இஸ்ரேல்காரன் போற ஒரு குண்டுல 1,00,000 பேர் அவுட்டு. 23 ஆண்டு கால போரில் 1000 பேர் தான் கொல்லப்படுகிறார் என்றால் அது போரா அல்லது அறப்போரா? அறப்போர்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? நான் வயலன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. ஆயுதங்கள் இல்லாத போராட்டம். நபிகள் நாயகம் எடுத்தது சமூக அறம் சார்ந்த அறப்போராட்டம். அதனால விமர்சிக்கிறவனுடைய நாவுகளுக்கு வளைந்து கொடுக்க முதலில் நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை நீங்கள் படியுங்கள். தெரியாமல் விமர்சனம் செய்தால் உங்களுக்கு விளக்கி சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். பம்பாக விமர்சனம் செய்தால் எங்கள் உயிர் கொடுத்தேனும் உன்னை எதிர்ப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா காலமெல்லாம் உலக மக்களின் நினைவுகளில் நீங்காத இடம்பெற்று வாழுகிற முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் நேசிக்கவும், அவர்களை பின்பற்றவும், அவர்களின் அடியொற்றி வாழவும், மறுமையில் அவர்களின் ஷஃபாஅத்தை பெற்று சுபனும் பெறவுமான நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.